ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்போ இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீந்து போன சப்பாத்தியில் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் இது வரைக்கும் சொர்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 4 சப்பாத்தி, மீந்து போன சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து ஒரு 4 இது போல் பிச்சுட்டு நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் 4 சப்பாத்தி நீங்கள் மீந்து போன எத்தனை சப்பாத்தினாலும் நம்ம இதிலே செய்யலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியும் இது போல் வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தீஞ்சு போகாத அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் வெள்ளையாக இருக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே கொஞ்சம் வேர்க்கடலை, அதை வந்து இது போல் கண்கரண்டியில் இது போல் வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு கருகாமல் நம்ம நல்லா அழகாக வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் நம்ம வேர்க்கடலைக்கு அளவெல்லாம் கிடையாது, நிறையவும் சேர்த்துக்கலாம். பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் முந்திரி பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலையே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே கரண்டிலேயே நான் வந்து அவல் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவல், கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வறுபட்டுரும். இது போல் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா வறுத்துருச்சு. நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போடுறத விட இது போல் கரண்டியில் வச்சு வறுக்கிறப்போ கருகாமல் டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் இது போல் கரண்டிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறப்போ நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச சப்பாத்தியை இது போல் கை வச்சு அமுத்தினாலே நல்லா நொறுங்கிடும். இந்த அளவுக்கு நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மீந்து போனால் நம்ம திரும்பவும் காலையில் ஆறி போனது சாப்பிட்றத விட இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு மிக்சர் மாதிரி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். வறுத்து வச்ச வேர்க்கடலை, அவல் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கும். இந்த அவலுக்கு அப்புறமா நம்ம வேர்க்கடலைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை இது போல் குலுக்கிக்கலாம். இதை இப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, நம்ம கடையிலெல்லாம் பானிபூரி, பேல்பூரி சாப்பிடுவோம்ல, அது போல் பேல்பூரி சாப்பிட்ற மாதிரி மேலே கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி போட்டு சர்வ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சாப்பிட்றப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நமத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கடையில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண மாங்காய் துண்டு சேர்க்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை வந்து இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொர்பா சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.